உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உதகையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரி பெனிட்டா மேரி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழத்தை பற்றியும், ஒவ்வொரு மரம் பற்றியும், ஒரு பூவை பற்றியும் நான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நீலகிரியில் விளையும், அதே மாதிரி பெங்களூர் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாட்டு பூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பழத்தை. மஞ்சள் கலரில் இருக்கும், அதே மாதிரி கருநீல கலர்லேயும் இருக்கும். 2 வகையானது இருக்குது. ஆனால் தாட்டு போட்டு அதை வந்து சுகருக்கு உள்ளவங்க அது ரொம்ப சாப்பிடலாம். அதே மாதிரி வயிற்றில் வந்து ஒரு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பழத்தை எடுத்துட்டு அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட அந்த விஷத்தன்மையை குறைச்சிரும். அதுக்கு பிறகு நீங்கள் மருத்துவமனை போகலாம். அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணமுடையது இந்த தாட்டுப்பூட்டு செடி. கொடி வச்சுருக்கேன் பாருங்கள், 2 பாக்கெட்டு. இதில் வந்து அதோட விதைகள் வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வெத்தலை கொடி போல் இருக்கும். வீட்டு ஓரங்களில் ரிவிட்மெண்ட்டு, வேலி இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து இதை நல்லா பாதுகாப்பாக வளர்த்திங்கன்னா வருஷத்துக்கு 3 முறை இது பழம் விடக்கூடியது. இந்த இலை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து எதுவுமே வந்து பயன் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு வகை ஒன்று இருக்குது. இது வந்து நீலகிரியில் வந்து கோவப்பழம்னு சொல்லுவோம். கோவப்பழம் இது வந்து பச்சை கலரில் ஃபஸ்ட்டு விடும், அதுக்கு பிறகு வந்துட்டு மஞ்சள் கலராக மாறிடும். இந்த பழமும் வந்து அணில், குருவி, காக்கா, மைனா, பறவை வகைகள் அத்தனையுமே இதை சாப்பிடும். குரங்குகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். மனுஷர்களுக்கு இது ரொம்ப நல்லதும் கூட. சீசனுக்கு நீங்கள் உதகையெல்லாம் வந்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து கண்டிப்பாக சாலை ஓரங்களில் இந்த செடியில் வரக்கூடிய பழத்தை விற்குவாங்க. நல்லா நீளமாக இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். இதுவுமே விட்டமின் சி இருக்குது, இதில் கால்சியம் சக்தி இருக்குது. 2 பழத்துக்குமே கால்சியம் சக்தி இருக்குது. உண்மையிலுமே இது ஒரு மருத்துவ குணம் உடைய ஒரு பழமாக நீலகிரியில் திகழ்ந்து வருகிறது. அதனால் இந்த பழத்தை வாங்கி சீசன் டைமில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க, உங்கள் உடலுக்கு நல்லது. எந்தெந்த சீசனில் எந்தெந்த பழமெல்லாம் விடுதோ அந்த பழத்தை வந்து இது சளி பிடிச்சிரும், இது உடலுக்கு உஷ்ணம், இது சாப்பிடக்கூடாது, அது ஆயிரும்ல, எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழத்தை நம்ம சாப்பிட்டா மட்டுமே நம்ம உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைக்கும். இறைவன் அதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு. அப்படியே இந்த நீலகிரியில் வரக்கூடிய ஒவ்வொரு பழ வகைகளை பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ன்ற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்து காமிங்க. அனாவசியமாக என்னென்னமோ வீடியோவெல்லாம் பார்க்குறீங்க. இந்த இயற்கை தாய்க்கு நம்ம என்னத்தை கொடுக்க போகிறோன்ற ஒரு சின்ன சிந்தனை குழந்தைங்கள்ட்ட நீங்கள் எழுப்புனீங்கனாலே அவங்க வந்து ஆர்வமாக இதெல்லாம் பண்ணுவாங்க. இயற்கை பூமி வந்து உஷ்ணமாயிடுச்சுன்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீரின்றி அமையாது உலகம் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை போல தான் நீர் இல்லை அப்படின்னு சொன்னாலே மரம் வச்சா மட்டும்தான் நீர் இருக்குமே, அதுதான் உண்மை. அதனால் ஒவ்வொரு வீட்லேயுமே நீங்கள் மரம் வளங்க, இந்த மாதிரி மரம், செடி, கொடி எல்லாமே வளர்த்து வைங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் குழந்தைங்கள்ட்ட இதை கடத்தணும். இது ஒன்று தான் நான் சொல்கிறது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால் கொடை பிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த இயற்கை அன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே கொடை வந்து இந்த மரங்கள் மட்டும்தான். அதனால் மட்டும்தான் இந்த பூமியை குளிர்ச்சியாக்க முடியும். அதனால் ரொம்ப நான் பேச விரும்பலை. ஒவ்வொரு நாள் சின்ன சின்ன தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மாணவர்களிடத்துல கூட இதை பார்க்குறவங்கெல்லாம் கடத்துங்க. ஒவ்வொரு விசேஷம் வரும்போது, ஸ்கூலுங்களில் பண்டிகை, திருவிழா, திருமணம் ஏதாவது வரும்போது இந்த செடி கொடிகளெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு நன்கொடையாக கொடுங்க, அன்பளிப்பாக கொடுங்க. அவங்க வளர்த்துக்குவாங்க. சில நேரம் நம்ம போய் அந்த வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்குறாங்க அப்படின்னும் போது மன சந்தோஷத்தை கொடுக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் செய்யணும். வெல்லட்டும் நாம் தமிழர். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். நாம் தமிழர். வணக்கம்.